முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. பசியாற்ற பொருள் கொடுங்கள் தாயே. ஜென்மத்தை கிடைத்திட்ட புண்ணியத்தை அருளை பெறுவதற்கு வந்த பொருள், அருளை பெறுவதற்காக இந்த பொருள் வந்திருக்கு. வேறு யார் இப்போ யாருக்கு கையில் காசு இல்லைன்னு சொன்னால், இப்போ யாரேன்னு வரோம் பசிங்கிறான், கையில் காசு இல்லாட்டி ஐயா கவலைப்படாத ஐயா, உடம்பை பார்த்துக்க ரொம்ப பசியாக இருக்கிற ஐயா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு போதுமா? அவனுக்கு சாப்பாடு போடணும்ல, அதுக்கு காசு வேணும்ல. அப்போ ஆறுதல் சொல்கிறத விட பசியாற்ற வேண்டும், கடவுளாகிட்ட கேட்க வேணும். பசியாற்ற வேண்டும், நிறைய பொருள் வேண்டும் கேட்கணும், நிறைய பொருள் வேணும் கேட்டு அதான் அந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டு கொள்ளணும். இப்படியெல்லாம் செய்து தான் மெய்ப்பொருளை அணிய முடியும். அதுக்கு எப்படி வேண்டும்? அதுக்கு ஆடையை மாற்ற வேண்டுமா? இதே ஆடை, நிறம் வித்தியாசம் தேவையே இல்லை. நெத்தியில் பூதி வைக்கணுமா? அவசியம் இல்லை. கழுத்தில் கொட்டை கட்டணுமா? அவசியம் இல்லை. எதுவும் தாடி வைக்கணுமா? வேண்டியதில்லை. உள்ளதை உள்ளவாறு உணர்றான். உள்ளதை உள்ளவாறு உணர்ந்தவன் எந்த ஆடம்பரம் அவசியம் இல்லை. மனைவி கூட இருப்பலாம், எல்லாம் இருக்கலாம், அவ்வளவு உத்தியோகம் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அரசாங்கம் நடத்தலாம், எல்லாம் செய்யலாம். அது இருந்து கொண்டே அதில் சார்ந்து இருந்து கொண்டே என்ன லாபம்னு கேட்டான். ஆன்ம லாபம் பெறுவதுன்னா இருந்து கொண்டே தினமும் ஆன்ம லாபம் பெற வேண்டும். பூஜை செய்தான் அருளை பெற்றான், புண்ணியசான் புண்ணியத்தை பெற்றான். புண்ணியமும் பூஜையும் ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும்.